இந்த வருடத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் கூட நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாஹீர், ஆமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் சார்பாக கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவின் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக டிக்கெட்டே கிடைக்காம கடந்த சில நாட்களில் மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஹைப்புக்கு படம் ஒர்த்தாக இருந்துச்சா? கூலி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கூலி திரைப்படத்தினுடைய கதை. விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை வச்சு சர்வதேச அளவில் சட்டவிரோதமான பல தொழில்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு சைமன், அதாவது நாகார்ஜுனா. சைமனுடைய விசுவாசியான தயால், அதாவது சௌபின் ஷாஹீர் மொத்த துறைமுகத்தையுமே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்காரு. நாகார்ஜுனாவுடைய வலது கையாவே அவர் தான் படத்தில் இருக்காரு. இந்த நிலையில் சைமன் தனக்காக வேலை செய்ய அழைத்து வரக்கூடிய விஞ்ஞானி ராஜசேகரை, அதாவது சத்யராஜா, யாரோ ஒருத்தர் திடீர்னு கொலை செஞ்சிடறாங்க. அந்த செய்தி மேன்ஷன் நடத்திட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய நண்பரான தேவாவிற்கு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தெரிய வருது. பிரீத்தி, அதாவது ஸ்ருதிகா உள்ளிட்ட ராஜசேகரின் 3 மகள்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற தேவா தன்னுடைய நண்பனுடைய மகள்களை காக்கவும் நண்பனுடைய கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் சைமன் கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. ராஜசேகரை கொன்னது உண்மையாவே யாரு, உண்மையிலேயே தேவா யார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில்களை சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இந்த கூலி திரைப்படம். ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நையாண்டிகள், ஸ்டைலான ஆக்ஷன், டான்ஸ், எமோஷன் காட்சிகள், அனுபவம் என படத்தினுடைய ஒட்டுமொத்த பவர் ஹவுஸாக மிளிர்ந்து நிற்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மாஸ் காட்சிகள் எல்லாம் தனக்கே உரிய பாணியில ரசிகர்களை கவர்றாரு. நம்ம ஜெயிலர் திரைப்படத்தில் பார்த்துருப்போம், அவருக்கு சண்டை காட்சிகள் இருக்கும், ஆனால் பெருசாக அவர் இறங்கி சண்டை போட்டுருக்க மாட்டாரு. ஸோ கடந்த சில திரைப்படங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர் பயங்கரமாக சண்டை போட வச்சிருக்காரு. அவரும் மனுஷன் ஆக்ஷன் காட்சிகளில் இறங்கி பிரித்து எடுத்திருக்காரு. அவருடைய காஸ்டியூம், லுக்கு, ஹேர் ஸ்டைல்னு ஜெயிலர் திரைப்படம், வேட்டையின் திரைப்படத்திலலாம் பார்த்ததை தாண்டி இதில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காரு. பல வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் என்ன ஆனாலும் நம்மளுடைய தலைவருக்கு வயசானுச்சு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பல இடங்களில் ஆள் பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தாலுமே உடம்புல அந்த தளர்வு, அவர் என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலுமே சின்னதாக அந்த பழைய சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சின்ன சோர்வு, பல இடங்களில் பேசும்போது குரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தளர்வு, ஏன்பா 70 வயசுக்கு மேலே ஆகுது இதெல்லாம் இருக்காதான்னு கேட்குறீங்களா? இயல்பு தான். பட் ஓகே, அது படங்களில் நிறைய இடங்களில் கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. மற்றபடி லுக் வைஸாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, தலைவர் என்றைக்குமே தலைவர் தான். ரஜினிகாந்தோட மோதக்கூடிய இடங்கள்லையும் தனி ஆளாகவும் பல காட்சிகளை வீரியமாக்கி தயாளன் கதாபாத்திரம் ஆழமாகிக்கிட்டே போகுது. தயாளன் கதாபாத்திரத்தில் தான் அந்த மலையாள நடிகர் மஞ்சுமல் பாய்ஸில் பிரபலமான சௌபின் ஷாஹீர் நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டாவது பாதியில் வேற ஒரு பரிமாணத்தில் ஆற்றாமை, வஞ்சம், ஆக்ரோஷம் என கலந்து கட்டி அவர் நடிச்சிருக்கிறத பார்க்கும்போது கோடம்பாக்கத்தில் அழுத்தமான அட்டனன்ஸை போட்டிருக்காரு சௌபின் ஷாஹீர். லோகேஷ் கனகராஜ் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய பல திரைப்படங்கள்லாம் அவரை பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. எமோஷன் மீட்டரை கடைசி வரைக்கும் இறங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க ஸ்ருதிஹாசன். ஆனால் படம் முழுக்க அவங்க எமோஷனலாக அழுதுகிட்டே வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டைலிஷ் வில்லனாக சின்ன சின்ன மேனரிசங்களால் படத்திற்கு வலு சேர்க்கிறாரு நாகார்ஜுனா. அதிர வைக்கும் கொலைகள் தொடங்கி ஐ எம் த டேஞ்சர் பாடல், டான்ஸ் வரை கிளாஸான அதிரடி வில்லனாக அவருடைய நடிப்பு மிரட்டல். பட் அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆடியோ லான்ச்சில் மற்ற இடங்களில் கொடுத்த பில்டப்புக்கு வில்லனாக அவர் வேறு மாதிரி வந்து நிற்க போகிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ஓகேவாக இருந்துச்சு பல இடங்களில். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமா அப்படின்ற ஃபீல் வராமல் இல்லை. விஞ்ஞானியாக வரக்கூடிய சத்யராஜ் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை செஞ்சிருக்காரு. இரண்டாவது பாதியில் வரக்கூடிய உபேந்திராவுக்கு மனதில் நிற்கும்படியான காட்சிகள் இல்லை. இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டிங்கில் கன்னட நடிகர், ரியல் ஸ்டார் உபேந்திரா அவரும் இருக்கார் அப்படிங்கிறப்போ அவருக்கான காட்சிகள் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜெயிலில் சிவராஜ்குமார் மாதிரி இந்த பக்கம் அவருக்கும் ஏதாவது காட்சிகள் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 1-2 காட்சிகள் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கூட்டு வந்து ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கணும், அந்த அளவிற்கு வலு சேர்க்கக்கூடிய காட்சிகள் இல்லை. கிடைச்சிருக்கக்கூடிய சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவர் பார்க்கறதுக்கு உண்மையாகவே சமமாசாவே இருந்தார். ரக்ஷிதா ராம், கண்ணா ரவி ஆகியோர் மட்டுமே மனசில் நிற்கிறாங்க மற்ற கதாபாத்திரங்களில். சிறப்பு தோற்றத்தில் ஆமீர் கான் கடைசியில் வந்து குறுகிய நேரத்துக்கு வைப் பண்ணிட்டு போகிறாரு. ஆமீர் கானினுடைய அந்த கேமியோ கதாபாத்திரத்தில் கடைசி நேரத்தில் எடுத்து தான் படத்தில் சேர்த்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. ஓகே, தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன், பரபரப்பு, பிரம்மாண்டம் என எல்லா கண்டெய்னரையுமே தன்னுடைய நேர்த்தியான ஒளிப்பதிவால் கம்ப்ளீட்டாக நிறைச்சிருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான கிறிஷ் கங்காதரன். இரவு நேர காட்சிகள் மற்றும் துறைமுக காட்சிகளினுடைய தரத்தை வீரியமாக்கக்கூடிய கிறிஷின் கேமராவிற்கும் படத்தின் திரைமொழிக்கும் பிலோமின் ராஜின் பொருத்தமான கற்கள் கை கொடுத்திருக்கு. அனிருத் அவர்களுடைய இசையில் ஆல்ரெடி வெளியான எல்லா பாடல்களுமே தாறுமாறி ஹிட். தியேட்டரில் சிகிட்டு பாட்டாக இருக்கட்டும், மோனிகா பாடல்களாக இருக்கட்டும், அரங்க மதுரை உதவி இருக்கு. ஆனால் பாடல்கள் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக மோனிகா பாட்டெலாம் அந்த இடத்துல எதுக்கு வருது அப்படின்னே தெரியல. பட் பார்க்கறதுக்கு பூஜா ஹெக்டே கலர்ஃபுல்லாக இருக்காங்க. பவர் ஹவுஸ் பாடலாக இருக்கட்டும், கூலி டிஸ்கோ தீம் மியூசிக்காக இருக்கட்டும், ஐ எம் த டேஞ்சர் போன்ற பின்னணி இசை டிராக்குகளால் ஆக்ஷன் காட்சிகளோடு சேர்த்து மொத்த படத்திற்குமே பவர் ஏற்றியிருக்காரு அனிருத். பின் கதைகளில், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோட காட்டப்படக்கூடிய ரஜினிகாந்த், சத்யராஜ் ஆகியோரின் டி-ஏஜிங் காட்சிகள் முழுமையான திரை அனுபவத்தை கொடுக்குது. இடைவேளைக்கு முன்பு வரக்கூடிய அந்த ட்விஸ்ட், சௌபின் ஷாஹீரின் கதாபாத்திர மாறுதல்கள் கச்சிதமாக தரையிறங்கி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு படத்தில். இரண்டாவது பாதி தொடக்கத்தில்
தொடக்கத்திலிருந்தே நேர்கோட்டில் ஏற்ற இறக்கங்களும் புதுமை இல்லாமலும் ஒரு மாதிரி அப்படியே சோர்வாக நகருது. பிரதான வில்லன்கள் நிறைய பேர் இருந்துமே கூட கதாநாயகன் ரஜினிகாந்திற்கு சவால் தரக்கூடிய வகையில் விறுவிறு காட்சிகள் போதுமான அளவு இல்லாததுனால படம் ஒரு மாதிரி டைம்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் நகருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் ஜெயிக்க போறாரு, எல்லாரையும் கொன்றுவார் அல்லது எல்லாரையும் ஜெயிச்சிருவார் அப்படின்றதுலாம் நமக்கே தெரியும். பட் அதை ஸ்க்ரீன் பிளேல எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்படின்றதுல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வெற்றி திரைப்படங்களுடைய ஃபார்முலாவே இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியும் எளிதாக எல்லா வில்லன்களையும் தோக்கடிச்சிருவார் அப்படின்றது முதற் பாதியிலேயே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம கெஸ் பண்ணிட்ட ட்விஸ்ட்டுகளை இரண்டாவது பாதி வரைக்கும் போட்டு இழுத்தது. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே கண்டெய்னரில் அங்கங்கே சொல்லவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஓட்டைகள். ரஜினிகாந்தினுடைய அந்த ஸ்டைலிஷான ஆக்ஷன், சௌபின் ஷாஹிர் மற்றும் அவரின் மனைவி கதாபாத்திரங்களின் சுவாரஸ்யமான பின்கதை, ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக், டிஏஜிங் காட்சிகள் போன்றவை மட்டுமே அங்கங்கே இந்த படத்தில் நம்மளை ரசிக்க வைக்குது. ஆமீர் கானின் ரகலையான தோற்றம் ஒரு பக்கம் ரசிக்க வச்சாலும் படம் முழுவதும் அந்த தாஹா கேரக்டருக்கு கொடுக்கப்படும் பில்டப்புகளுக்கு நியாயமே பண்ணாமல் அந்த கதாபாத்திரம் ஜஸ்ட் அப்படி லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறது கண்டிப்பாக பார்க்குற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே. இதெல்லாம் தாண்டி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு, முக்கியமாக அதில் வரக்கூடிய இந்த சேர் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு வேளை டைம் ட்ராவல் மூவியாக இருக்குமோ, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்குமோன்னு பல பேர் பல விஷயங்கள் வந்து கெஸ் பண்ணாங்க. ஃபேன் தியரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபேன் தியரிலாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதில் கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் அந்த தியரிக்கெலாம் கீழே வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, ஜஸ்ட்டு அந்த மூட்டைப்பூச்சிக்குள்ளும் நவீன மிஷின் அப்படின்ற மாதிரி பிணத்தை எரிக்கும் ஒரு சேர் அப்படின்ற மாதிரி நவீனமாக அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதனுடைய அவசியம் என்ன, அதாவது பிணத்தை கொல்லக்கூடிய அந்த அறிவியல் ப்ராஜெக்ட் கணக்கான இயந்திரத்தின் அவசியம் என்ன அப்படின்றதுக்கும் வலுவான காரணம் படத்தில் இல்லை. ஆக்ஷன் கப்பலில் அங்கங்கே எமோஷன் குக்கிகளை இறக்கிய கையோட கதையில் தேவையான ஆழத்தையும் திரைக்கதையில் சுவாரஸ்யமான புதுமைகளையும் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த கூலி ஒரு கலக்கல் கோல்டு வாட்சா பளபளன்னு இருந்திருப்பாரு. பட் இப்போ அந்த போஸ்டரில் டீசரில் காமிச்ச அளவுக்கு அவ்வளோ பளபளப்பான வாட்சா இல்லை, இதுவும் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி வாட்ச் தானப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருச்சு. மொத்தத்தில் இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்குது, தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாக இருந்தீங்கன்னா பல இடங்களில் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி அவருடைய லுக்கு, கரிஷ்மா, அவருடைய அந்த ஒன் மேன் ஷோ, கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஒர்த் வாட்சபிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு நார்மல் சினிமா ஃபேனாக இருந்துட்டு போயிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த படம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லோகேஷ் கனகராஜுடைய ஃபேனாக போயிட்டு உட்காந்தீங்கனாலுமே கூட இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்லேயே இதுதான் கொஞ்சம் வீக்கஸ்ட் படமோ அப்படின்னு பல இடங்களில் யோசிக்க வச்சிடறாரு. ஒரு சில இடங்களில் அந்த ஹை மூமெண்ட்ஸ், அனிருத்தோட பிஜிஎம் இதெல்லாம் பார்க்கும்போது லோகேஷ் தான் அப்படின்னு யோசிக்க வச்சாலுமே கூட பல இடங்களில் லோகேஷ் படங்களுடைய டச் இல்லை அப்படின்றது கொஞ்சம் ஓப்பனாகவே தெரியுது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காம, ஏன்னா படத்துக்கு வான அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, டிக்கெட்ஸ் இப்போ வரைக்குமே கிடைக்கல, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சுக்காம உங்களை நீங்களே ரொம்ப ஓவராக ஹைப் ஏற்றிக்காம ஜஸ்ட் அப்படி பிளாங்காக போய் உட்காந்திங்க அப்படின்னா இந்த படம் உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம்ப்பா, அந்த மூமெண்ட்ஸோடலாம் சேர்த்து பார்க்கறதுக்கு, சூப்பர் ஸ்டாரோட அந்த டிஜிங் லுக் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டு ஆஹா ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி தாராளமாக நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போதே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ரத்தம் தெரிக்கக்கூடிய ராவான வன்முறை காட்சிகள் இருக்குது. பட் யூபிஏ கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகணுமா வேணாமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மற்றபடி வல்காரிட்டியால் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. கூலி திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நைத்துருங்க.